Welcome to Success Max MSP. Hi students, மணிக்கு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் ஏபியில் ஜென்ரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். டிட்டர்மைன் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி whose fourth term is 21 and 11th term is 63. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு ஈவன் ஃபோர்த் டேர்ம் அப்படின்போது 21 கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதலாம்? a + 3d, அதாவது tn ஈக்குவல் டு a + n - 1 × d அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன வரும்? n-1. என்னோட வேல்யூ என்னது? 4. 4லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ a + 3d ஈக்குவல் டு 21. ஸோ அதே மாதிரி 11th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 11th டேர்ம் அப்படின்னும்போது t11 ஈக்குவல் டு 63. அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? a + 10d ஈக்குவல் டு 63 எழுதலாம். இப்போ அப்படின்னாக்கா எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏபி அப்படின்னும்போது நம்ம மைனஸ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஜிபியாக இருந்தாக்க என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போ ஏபின்னும் போது t2லேருந்து t1 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா a + 10d ஈக்குவல் டு 63, a + 3d ஈக்குவல் டு 21. ஸோ இது நான் ஆப்போசிட் சைடில் பார்க்கும்போது ப்ளஸ் ஏவுக்கும் மைனஸ் ஏவுக்கும் கேன்சல் ஆகிடும். 10dலேருந்து 3d மைனஸ் பண்ணும்போது 7d கிடைக்கும். 63லேருந்து 21 மைனஸ் பண்ணிங்கன்னா 42 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த d நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா 7 ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா என்ன வரும்? டிவிஷனில் வரும். ஏவோட வேல்யூ 6ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா a + 3d ஈக்குவல் டு 21. அந்த டிக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 6ன்னு கொடுக்க போகிறோம். அப்படின்னா 3யும் டியும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 3s are 18. 18 அப்படின்னா 21லேருந்து 21லேருந்து நம்ம 18 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏவோட வேல்யூ 3. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஜென்ரல் டேர்ம் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, a + n - 1 × d நம்மளுக்கு ஃபார்முலா, ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா இது. ஏவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 கண்டுபிடிச்சிருக்கோம். டியோட வேல்யூ 6 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 6ம் n-ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6n கிடைக்கும். 6ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6 கிடைக்கும். ஸோ அப்படின்னா 6லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -3. அப்படின்னா ஜென்ரல் டேர்ம் என்ன கிடைக்கும்? 6n - 3ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதிலே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அதாவது டேர்ம்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 22 டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா 6 n-க்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? 22 கொடுக்கணும். 22 - 3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை என்ன கிடைக்கும்? 6 2s are 12, பேலன்ஸ் 1 12, 132 கிடைக்கும். 132 - 3, அதுலேருந்து -3 பண்ணால் என்ன கிடைக்கும்? 129. ஸோ t22 அப்படின்னாக்கா 129. 22வது டேர்ம் என்ன கிடைக்கும்? 129 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி மெத்தட்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு சம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.